பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் செங்கோட்டையன் கருத்தை இபிஎஸ் ஏற்க மறுத்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்போம். தாயுமானவன் வணக்கம். இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது? தாயுமானவன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயர்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இந்த தேர்தல் பரப்புரையை தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழல்ல திண்டுக்கல்ல தங்கியிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக இன்றைய தினம் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி ஆகியோர் வருகை தந்திருந்தனர். குறிப்பா இவர்கள் இருவருமே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேற்றைய தினம் அதிமுக ஒன்றிணைய வேண்டும், பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பது தொடர்பான பேச்சுகளை செங்கோட்டையன் பேசியது குறித்து இந்த ஆலோசனையில ஈடுபட்டிருந்தார். எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வந்த இந்த ஆலோசனையில பல்வேறு விளக்கங்கள் தற்போது இபிஎஸ் அளித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தை இபிஎஸ் புறக்கணித்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. முக்கிய நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுடைய கருத்தை ஏற்க மறுப்பு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. KP முனுசாமி, SP வேலுமணி ஆகியோருடன் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனையில பல்வேறு கருத்துக்களை இபிஎஸ் வெளிப்படுத்தியிருக்கிறார். செங்கோட்டையன் பிரிந்து சென்றவர்களை இணைக்க வேண்டும் என கோரிக்கைகளை கட்சிக்குள் எழுப்பியிருப்பது மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தும். கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த செங்கோட்டையன் முயற்சிக்கிறார். அதனால் அவருடைய கருத்தை ஏற்க முடியாது என்பதை எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் இது போன்ற செயல்கள் கட்சியை பலவீனப்படுத்தும் என்பதோடு செங்கோட்டையன் தொடர்ந்து கட்சி சார்ந்த கருத்துக்களை பொதுவெளியில பேசினால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படும் என இபிஎஸ் நிர்வாகிகளிடையே எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் வர இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கட்சியை பலவீனப்படுத்தும் நோக்கில இது போன்ற கருத்துக்களை பொதுவெளியில செங்கோட்டையன் பேசுவது, அதுவும் மூத்த தலைவராக இருப்பவர் பேசுவது ஒரு தவறானது என்பதை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருப்பதாகவும், உட்கட்சி விவகாரத்தை பொதுவெளியில பேசினால் செங்கோட்டையன் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் செங்கோட்டையன் அவர்களை அமைதியாக இருக்க சொல்லுங்கள், தேர்தலுக்கு பிறகு வேண்டுமானால் இணைப்பு குறித்து பார்க்கலாம் என நிர்வாகிகளிடம் பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நிர்வாகிகளிடையே முக்கிய ஆலோசனையில எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.